Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 2.2ல first sumல third subdivision பார்க்குறோம். Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and coefficients. So இதுதான் relationship between zeros and coefficients. So நம்மளோட quadratic polynomial என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ax square plus bx plus c இந்த ஃபார்ம்ல இருக்கும். So நம்மளோட third subdivision பாருங்க 6x square minus 3 minus 7x. First இந்த question ax square இந்த quadratic polynomial formல எழுதிடலாம். So first x square term எழுதிட்டோம். அடுத்தது x term இருக்கணும். அதனால minus 7x. அடுத்தது constant term. So இப்போ இந்த formல எழுதிட்டோம். இத 6x square plus minus 7 into x plus minus 3. இப்போ இது இந்த ஃபார்ம்ல இருக்கு. இது கீழ எழுதுங்க ax square plus bx plus c. So x ஓட values I மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். I போட்டுருங்க. மேல plus கீழ into. So 6 into minus 3 minus 18. So சென்டர்ல இருக்கிற minus 7 மேல போட்டுக்கோங்க. 18 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 9s are 18. 3 3s are 9. 3 1s are 3. So இங்க ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா minus 18 and add பண்ணா minus 7 வரணும். So இங்க 3 into 3 9. So 9 எழுதிக்கலாம். 2. இப்போ 9 and 2 மல்டிப்ளை பண்ணா 18 வருது. நமக்கு minus 18 வரணும். And additionல இங்க மேல minus 7 இருக்கு. So greater நம்பருக்கு இந்த minus symbol போட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. minus 9 into 2 minus 18. minus 9 plus 2 minus 7 வருது. So ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 தவிர ஒரு நம்பர் இருக்கு 6. So இத டிவைட் பண்ணிடுங்க. இந்த டிவைட் பண்ணீங்கன்னா 3 3s are 9, 3 2s are 6 and 2 1s are 2, 2 3s are 6. So இப்போ இத எடுத்து எழுதிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட், அது கூட x மேல இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு. So minus 3 into டினாமினேட்டர்ல 3 இருக்கு. x போட்டுக்கோங்க. இங்க மேல சிம்பல் எதுவும் இல்ல. So plus 1. இப்போ x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2x minus 3 equal to 0 and 3x plus 1 equal to 0 போடுங்க. அப்போ first 2x is equal to 3 and x is equal to 3 by 2. இங்க 3x is equal to minus 1 and x is equal to minus 1 by 3. So x க்கு வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. So ரெண்டு zeros இருக்கு. ரெண்டையும் sum பண்ணிடலாம். 3 by 2 plus minus 1 by 3. So இதை எழுதும் போது இங்க பாருங்க add பண்ணணும். denominator சேமா இல்ல. So denominator சேம் பண்ணிக்கலாம். அதுக்கு cross multiply பண்ணுங்க. 3 into 3 9 plus 2 into minus 1 minus 2 divided by 2 into 3 6 is equal to. So இப்போ denominator நமக்கு சேமா வந்துருச்சு. So 9 plus minus 2 7 by 6. So sum of zeros 7 by 6 வந்திருக்கு. இனி product of zeros கண்டுபிடிக்கலாம். So product of zeros is equal to 3 by 2 into minus 1 by 3. So 3 into minus 1 minus 3 divided by 2 into 3 6. So இதை simplify பண்ணா 3 1s are 3, 3 2s are 6. So minus 1 by 2. Next general form வச்சு verify பண்ண போறோம். அதுக்கு ABC ஓட values எழுதிக்கோங்க. A is equal to இங்க பாருங்க A இருக்கிற இடத்துல 6, B இருக்கிற இடத்துல minus 7 and C இருக்கிற இடத்துல minus 3. So sum of zeros alpha plus beta is equal to minus B by A. Minus போட்டுக்கோங்க. B ஓட value minus 7 divided by A ஓட value 6. So minus into minus plus ஆயிடும் 7 by 6. அதே மாதிரி alpha into beta product of zeros is equal to C by A. C ஓட value minus 3 divided by A ஓட value 6. Simplify பண்ணீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6 is equal to minus 1 by 2. So நம்ம I மெத்தட்ல கண்டுபிடிச்ச sum of zeros and product of zeros is equal to general formல வந்த So general formல வந்த values and நம்ம I மெத்தட்ல கண்டுபிடிச்ச values ரெண்டுமே சேமா வந்துச்சு. So hence verified னு எழுதிக்கோங்க.
ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.